இந்த வீடியோவில் மல்லிப்பூ இட்லி செய்ய போகிறேன். நாலு கப்பு புழுங்கல் அரிசி. இந்த கப்போட அளவு 150 மில்லி. அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்து, அரை கப்பு ஜவ்வரிசி. 2 அரிசியும் ஒன்றா ஊற வைக்கணும். உளுந்து தனியாக ஊற வைக்கணும், ஜவ்வரிசி தனியாக ஊற வைக்கணும். ஜவ்வரிசி போட்டு அது ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் அதோடைய அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். உளுந்து நல்லா சாஃப்டாக கெட்டியாக அரைக்கணும். ரெண்டு மாவும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கையில் நல்லா கலந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு 30லேருந்து 35 இட்லி வரைக்கும் வரும். புளிச்ச மாவை நல்லா கலந்து இட்லி தட்டில் ஈர துணி போட்டு இட்லியை வேக வைக்கலாம். இல்லைன்னா இட்லி தட்டிலையே எண்ணெய் தடவி அதில் மாவை ஊற்றியும் வேக வைக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு வேக வச்சா உடனேயே சூடாக எடுத்து பரிமாற முடியும். எண்ணெய் தடவுன தட்டில் வேக வச்சா 2-3 நிமிஷம் ஆறின பிறகு தான் இட்லியை தட்டில் இருந்தே நம்ம எடுக்க முடியும். இதுதான் மல்லிகைப்பூ இட்லி. இதைத்தான் குஷ்பூ இட்லின்னு சொல்கிறாங்க.